ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ தேடி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவை வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தேடியுமே வந்து கிடைக்கல பாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கோதுமை கிழவிக்கிட்டு இந்த ரஞ்சிதா கிளி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கோப்புறாங்க. ஒழுங்காக வந்து வெண்பாவை பார்த்துட்டு இருந்தாலும் நான் இருக்கும் எல்லாம் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இது வந்து கோவப்பட நேரம் இல்லை, நம்ம வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெண்பா எங்கே இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடனே வந்து அதுக்கான ஏற்பாடு வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்முடைய விஜய் சார் வந்து வெளியே போய் கார் எடுக்கலான்னு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிதுங்க. அந்த போலீஸ் ஜீப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து இறங்குறாங்க. நிஷா இறங்குறது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு வந்து ஒரே அதிர்ச்சி. இப்போ எதுக்காக வந்து போலீஸோட வந்து இறங்குறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் பிரச்சனை, எதுக்காக வந்து வந்திருக்கீங்க, நானே வந்து உங்களை தேடி வரலான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சார் நீங்கள் வந்து என்ன தேடி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு, என்னுடைய பொண்ணை வந்து காணும் சார், அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரலான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க. சார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வந்து பண்ண தேவையில்ல, கான்ஸ்டபிள் அந்த வெண்பாவை வந்து கூட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவை வந்து கூப்பிட்டு வராங்க. அதை நம்மளுடைய விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவை இருந்த உன்னை வந்து எங்கெல்லாம் வந்து தேடுறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அழுது மலையை வந்து பொழியிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இந்த லட்சத்தில் தான் வந்து குழந்தைய வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ரோட்டில் வந்து போயிட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச கால் டாக்ஸி டிரைவர் தான் வந்து பார்த்து நிறுத்தி அந்த கால் டாக்ஸி டிரைவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு எங்கள் அம்மாவை வந்து கண்டுபிடிக்கணும், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிரைவரும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், நல்லவன்றதுனால வந்து என்னுடைய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டான். நான் தான் வந்து உட்கார வச்சுருந்தேன். நான் வந்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எது கேட்டாலுமே வந்து சொல்ல மாட்டேறேன். எனக்கு வந்து மல்லியம்மாவை வந்து வேணும், எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டே வந்து வெண்பா வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சார் அவங்க அம்மா எங்கே தான் போயிட்டாங்க, ஒழுங்காக வந்து அவங்க அம்மாவோட வந்து புள்ளையை வந்து வெண்பா வந்து சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிஷா பார்த்திங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் குழந்தைய வந்து பார்த்துக்காது, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து விட்டு இருப்பே, இதுக்கு தான் சொன்ன குழந்தைய வந்து என் கூடயே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு, உங்களெல்லாம் நம்பி குழந்தைய விட்டதுக்கு எங்களுக்கு வந்து நல்லா வேணும், அந்த குழந்தைய வந்து இப்போ நடுத்தெருவில் விட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறாங்க. நீ மரியாதையாக நீங்கள் வந்து போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிஷா வந்து நம்ம விஜய் திட்டுறாருங்க. போலீஸ் போயிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவை வந்து அடி நடிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான், இவன் வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து என்னை வந்து பண்ணிட்டியே நிஷா, எனக்கு வந்து அப்படியே வந்து வெண்பாவை கூப்பிட்டு போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எதாவது நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.